ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியியல் என்கிற தலைப்பின் கீழாக பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் கூறப்படும் பல பண்புகள் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரின் தொடர்பில் கூறப்பட்டுள்ளதையும், பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிற காரியத்தையும், பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்களை வேதத்திலிருந்து 4 வகையாக பகுத்து அதையும் இந்த நாளிலே நாம் ஆராயப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் கூறப்படுகிற பண்புகள் என்று நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அங்கே ஏசாயா கண்ட தரிசனத்தில் ஏசாயா 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார் என்று இங்கே கர்த்தரின் தொடர்பிலே இந்த காரியமானது ஏசாயாவினால் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் 25லிருந்து 27 வரையிலும் நம்ம பார்க்கிற பொழுது, இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல் என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, அங்கே பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே பவுல் எடுத்து எழுதுகிற பொழுது, இங்கே பரிசுத்த ஆவி ஏசாயாவை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதை போலவே எரேமியா அவருடைய தீர்க்க தரிசனத்திலே அவர் கூறும்பொழுது 31வது அதிகாரம் 33லிருந்து 34 வரையிலும் பார்க்கிற பொழுது, அங்கே எரேமியா சொன்ன காரியமானது புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31 33லிருந்து 34, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று எரேமியா சொன்ன காரியத்தை எபிரேய ஆக்கியோன் அவர் எடுத்து எழுதுகிறது பொழுது எப்படி எழுதுகிறார். எபிரேயரில் 10வது அதிகாரம் 15லிருந்து 17 வரையிலும் அவர் சொல்லும்பொழுது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் வருகின்ற அந்த வார்த்தைகளை இங்கே பவுல் எழுதுகிறதாகட்டும், எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதாகட்டும், அதை எடுத்து எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்கிற காரியத்தை அவர்கள் குறிப்பிடுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போலவே சங்கீதம் 78வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைகளுக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு
நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற காரியத்தை எடுத்து இங்கே அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் கூறப்படுகிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் சொன்னதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக பரிசுத்த ஆவியானவரும் கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஒரு மிகப்பெரிய கட்டளையாக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையானது மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, மாபெரும் கட்டளையில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக இங்கே ஆவியானவர் கூறப்பட்டிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல் சபையின் ஊழியத்தின் காரியத்திலையும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சபை ஊழியத்தில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக இங்கே பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அதை கூறி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆசீர்வாதம் கூறுகிற பொழுது அவர் அங்கே பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் யெகோவா கர்த்தரின் தொடர்பில் வரக்கூடிய பண்புகள் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக பரிசுத்த ஆவியானவரும் கூறப்பட்டிருக்கிறத மாபெரும் கட்டளைகளில், சபை ஊழியத்தில், அப்போஸ்தல ஆசீர்வாதங்களில் ஆவியானவரும் திருத்துவத்தினுடைய 3வது நபராக அவர் குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்களை 4 வகைகளாக பகுத்து பின்வருமாறு கூறலாம். இங்கே வேதத்தில் சொந்த ஆழ்த்தன்மை சார்ந்தவராக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஆவி என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்று தனிப்பட்ட முறையில் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9:4 நித்திய ஆவியானவர் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அதே போல நல்ல ஆவியானவர் என்று சொல்லி சங்கீதம் 143வது அதிகாரத்தில் அங்கே 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 14:16 சத்திய ஆவியாக அவர் அங்கே இயேசு கிறிஸ்துவினால் அடையாளப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனை பேதுரு எடுத்து எழுதுகிற பொழுது மகிமையின் ஆவி என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்,
அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி சொந்த ஆழ்த்தன்மையை இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே போல் பிதாவோடு உள்ள தொடர்பில் அது எப்படி கூறப்படுகிறது என்று பார்த்தோன்னா 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் தேவனுடைய ஆவி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை போல கர்த்தரின் ஆவி என்று சொல்லி ஏசாயா எழுதும் பொழுது ஏசாயா 11வது அதிகாரத்தில் அவர் 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். யெகோவாவாகிய கர்த்தரின் ஆவி என்று சொல்லி ஏசாயா 61வது அதிகாரத்தில் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஏசாயா எழுதுகிறார் 1ஆம் வசனத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது யெகோவா தேவனோடு என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பிதாவோடு உள்ள தொடர்பில் தேவ ஆவியானவர் என்று கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது குறிக்கப்படுகிறார். ஏசாயா கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறார். ஏசாயா 61:1 யெகோவாவின் கர்த்தரின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பிதாவின் ஆவி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவோடு உள்ள தொடர்பில் இங்கே ஆவியானவர் எப்படி குறிக்கப்படுகிறார் என்று சொல்லி, குமாரனோடு உள்ள தொடர்பில் இங்கே ஆவியானவர் எப்படி சொல்லப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர்களுக்கு பவுல் எழுதுகிற பொழுது 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. குமாரனோடு உள்ள தொடர்பில் இப்படி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே 1 பேதுரு 1:11 பார்க்கிறோம். சொந்த குமாரனின் ஆவி என்று கலாத்தியர்களுக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலரில் 16வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பொழுது ஆவியானவர் குமாரனுடைய தொடர்பில் 6-7 வசனங்கள் எப்படி சொல்லப்படுகிறார். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:6-7. அதே போல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாகவே அவர் குமாரனுடைய தொடர்பில் எப்படி கூறப்படுகிறார். பிலிப்பியரில் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மனிதரோடு உள்ள தொடர்பில் அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவராக ஏசாயா 4:4 சொல்லப்படுகிறார். நியாய தீர்ப்பின் ஆவியாக ஏசாயா 4:4 சொல்லப்படுகிறார். வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவராக அவர் எபேசியர் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நம்மோடு உள்ள தொடர்பில் மனிதரோடு உள்ள தொடர்பில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சத்திய ஆவியானவராகவும் நமக்கு அவர் இருக்கிறார் என்பதை யோவானில் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். மனிதனோடு உள்ள தொடர்பில் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அனுப்பப்படுகிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல்
யோவான் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதே போல இங்கே அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவராக, சத்திய ஆவியானவராக, ஜீவனின் ஆவியானவராக இருக்கிறார் என்று ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிட்டே. ஜீவனின் ஆவியானவராக அவர் மனிதனோடு உள்ள ஒரு தொடர்பில் இருக்கிறார். கிருபையின் ஆவியானவராக அவர் இருக்கிறார் என்கிறதை நாம் சகரியாவிலே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடும்பத்தாரின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலையும் இதே கிருபையின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியானவராக, அதே போல் மகிமையின் ஆவியானவராக மனிதனோடு கூட அவர் செயல்படுகிறார் என்கிறதை 1 பேதுரு 4வது அதிகாரம் 13-14 வசனங்களில் பார்த்தோன்னு சொன்னால், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதினால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். மகிமையின் ஆவி தேற்றரவாளன் என்று ஏற்கனவே யோவான் 14:26 பார்த்தோம், 15:26 பார்த்தோம், 16:7 இதை பார்க்க முடியும். ஞானத்தின் ஆவியானவராக ஏசாயா 11:2 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12:8 நம்ம பார்க்கிறோம். விவேகத்தின் ஆவியானவர், இதே காரியங்களை ஏசாயா 11:2 நம்ம பார்க்கிறோம். ஆலோசனையின் ஆவி, பலத்தின் ஆவி, இது எல்லாமே ஏசாயாவில் 11வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நமக்கு ஞானத்தின் ஆவியானவராக, விவேகத்தின் ஆவியானவராக, உணர்வின் ஆவியானவராக, ஆலோசனையின் ஆவியானவராக, பலத்தின் ஆவியானவராக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவராக, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இத்தனையாக ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் தொடர்பிலே அவர் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே போல் 2 தீமோத்தேயுவில் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியினுடைய ஆவியாக இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த 2 தீமோத்தேயு 1:7 அன்பின் ஆவியானவர் என்று சொல்லுகிறார். இதே 2 தீமோத்தேயு 1:7 வல்லமையின் ஆவியானவர், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். மனிதரோடு உள்ள தொடர்பில் சுட்டரிக்கிற ஆவியானவராக, நியாய தீர்ப்பின் ஆவியானவராக, வாக்குத்தத்தத்தின் பரிசுத்த ஆவியானவராக, சத்திய ஆவியானவராக, ஜீவனின் ஆவியாக, கிருபையின் ஆவியாக, மகிமையின் ஆவியாக, தேற்றரவாளனாக, ஞானத்தின் ஆவியாக, உணர்வின் ஆவியாக, விவேகத்தின் ஆவியாக, ஆலோசனையின் ஆவியாக, பலத்தின் ஆவியாக, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவியாக, தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக, அன்பின் ஆவியாக, வல்லமையின் ஆவியாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவி இயல் என்கிற தலைப்பின் கீழாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், வருங்காலத்தில் ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியினுடைய வரங்கள், இவைகளை குறித்து நாளைய தினத்தில் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.